ஒற்றுமை மன அமை சாரி உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டுத் தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் யூரோப் சார்பாக எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று முதலில் தியானத்தை பற்றிய சிறு விளக்கம். தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு அரை மணித்தியாலம், அதாவது 30 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இன்று எமது சிறப்பு பேச்சாளர் டாக்டர் ஹேமா புவிநாதன் அவர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் பெயின் மேனேஜ்மெண்ட் இன் அவர் எல்டர்ஸ், அதாவது முதியோர்களின் வலி மேலாண்மையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிகவும் சிறந்த நமக்கு தேவையான ஒரு சிறப்புரையை வழங்க வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானம் என்பது நமது மனதில் எந்தெந்த எண்ணங்களை நிலைநிறுத்துகின்றோமோ, எந்த வகையான எண்ண அலைகளை நாம் நினைக்கின்றோமோ அதன்படி எமது எண்ணத்திற்கு தகுந்தாற்போல எமது எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நமது வாழ்க்கையும் அமைகின்றது. நாம் நம்முடன் பழகுபவர்களோடு எவ்வாறு பழக வேண்டும் என்பதெல்லாம் இந்த தியானத்தை மேலும் செய்வதனால் நாங்கள் பல நன்மைகளை அடைந்து வருகின்றோம். நாம் அனைவரும் இந்த தியானத்தில் கலந்து கொள்வதற்கு எமக்கு இறைவனால் கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாகும். ஏனெனில் தியானம் என்பது எல்லோராலும் செய்யக்கூடியது இல்லை. ஆனபடியால் நாம் இந்த தியானத்தில் கலந்து கொண்டு எவ்வளத்துக்கு எவ்வளவு நன்மை அடைய முடியுமோ அதை நாம் அடைய வேண்டும் என்று அனைவரையும் வேண்டிக் கொண்டு இப்பொழுது தியானம் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். நாம் செய்யும் தியானம் மிக மிக எளிமையானது, இலகுவானது. 5 வயது சிறுவன் முதல் பெரியோர் வரை எவரும் இலகுவாக செய்யக்கூடிய தியானம். இப்பொழுது தியானத்தில் அமருவோம். முதலில் தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீர் அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழற்றி வையுங்கள். இப்பொழுது சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நாற்காலியில் இருப்பவர்கள் முள்ளந்தாண்டு வளையாது நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். நிமிர்ந்த நிலையில் இருந்து கொண்டு சம்மணங்கால் போட்டு இருப்பவர்கள், அதாவது தரையில் இருப்பவர்கள் சம்மணங்கால் போட்டு இருக்கலாம். நாற்காலியில் இருப்பவர்கள் கால் பாதத்தை இவ்வாறு வைத்துக்கொண்டும் கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக்கொண்டு கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு எமது உடலில் இயல்பாக இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நாம் எமது மூச்சிலே கவனத்தை செலுத்துவோம். ஒரு நேரத்தில் எண்ணங்கள் குறைந்து நமக்கு ஒரு எண்ணமற்ற நிலை உண்டாகும் போது எமது உச்சந்தலையினூடாக இறை சக்தியை நாம் பெறுவோம். நாம் இறை சக்தியை பெறும்போது நமது உடலில் இருக்கும் இரத்தோட்டம், அதாவது நாடி நரம்புகளில் இருக்கும் கட்டிகள் என்று சொல்லப்படும் சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் இந்த இரத்தோட்டம் சீராக நடக்கும் போது அது இலகுவாக நமக்கு இரத்தோட்ட ஊடச் செய்கின்றது. அதனால் நாம் நோயற்ற வாழ்வை வாழலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாம் தியானத்தில் அமர்வதற்கு ஒரு இனிமையான இசையை கேட்டு நாம் தியானத்தில் அமருவோம். நன்றி, வணக்கம். இயல்பான நிலைக்கு வாருங்கள். 5 வினாடிகள் உள்ளன. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக நன்றி தெரிவிக்கும் முகமாக கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதன் முகமாக அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்குழு PSSM தமிழ் யூரோப்
பிஎம்சி தமிழ் டிவி மற்றும் யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி, நாம் இன்று எமது தியான தளத்திற்கு உதவி புரிந்த இசையை வழங்கிய டாக்டர் சதாமனோ அவர்களுக்கும் மற்றும் பதாதைகளை வழங்கிய சிவாமோகன் மாஸ்டர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று கூறி மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், ஆரோக்கியம், அமைதி ஏற்பட வழிவகைகள் செய்வோம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் நம்முடன் வந்திருப்பவர்கள் டாக்டர் ஹேமா புவிநாதன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், டாக்டர் ஹேமா புவிநாதன் அவர்கள் எங்களுக்கு முந்தையும் பல முறைகளில் அருமையான பேச்சுக்களை எங்களுடன் வழங்கி வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் நான் அவருக்கு பின் பண்ணிட்டு போகிறேன். டாக்டர் ஹேமா அவர்களை நாங்கள் அனைவரும் அன்புடன் உங்களை எமது தளத்திற்கு அழைக்கின்றோம். டாக்டர் ஹேமா அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தென்மேற்கு லண்டனில் பணிபுரிந்து ஆற்றி வருகின்றார்கள். அத்துடன் இவர்கள் பொதுமக்கள் மருத்துவம் தொழிலும் மற்றது கல்வியாளரும் ஆவார். இவர் தமிழ் ஹெல்த் லைன் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அமைப்பில் சமூக நல மருத்துவ ஆலோசகராக பல்வேறு நலப்பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். நமது தியானக் குழுவில் இதற்கு முன் பல முறை பல அதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றார்கள். அனைவரையும் ஈர்க்கும் சிறந்த ஒரு மருத்துவ பேச்சாளராக நமக்கு வந்துள்ளார்கள். இன்று இவர் பேச எடுத்துக்கொண்ட விடயம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் பெயின் மேனேஜ்மெண்ட் இன் அவர் எல்டர்ஸ், அதாவது முதியோர்களின் வலி மேலாண்மையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றித்தான் எங்களுக்கு கூற வந்திருக்கின்றார்கள். அவரை தளத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி டாக்டர் ஹேமா. இப்பொழுது நன்றி மிஸ்ஸஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் முதல்ல இந்த ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் இந்த ஸ்லைடை ஷேர் பண்ணினேன்டா எனக்கு அது ஈஸியாக இருக்கும். தெரியல, பண்ணலாம். இன்னும் ஷேர் பண்ணல, நீங்க ஷேர் பண்ணுங்க. வர இல்லையா? இல்ல, வர இல்லை. அந்த கிரீன் இதுல போய் ஷேர் போட்டீங்களாண்டா? யா லோடிங் பண்ண சாரி. சாரி, ஷேர் பண்ணதில்லை. வாரன் போகிறோங்க. உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்துருக்குறேன் தானே? ஓகே, இப்போ வருது. இந்த ஸ்லைடில் வாரன் போகிறோம். உங்களோட முழு டெஸ்க்டாப்பும் தெரியுது. போகிறோங்க வாரன் வேறு ஷேர் பண்ணது ஓப்பன் பண்ண. ரைட், இப்போ சரி. ஆனால் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கினீங்களா? சரியா இருக்கு. சரியா? யா, ஓகே, தேங்க்யூ. ஓகே, நான் இன்றைக்கு கதைக்க போகிறது வந்து டாபிக் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் இன் ஓல்டர் அடல்ட்ஸ். இந்த டாப்பிக்கை நான் கதைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், வயது போக போக நாங்கள் அதாவது வயது போனவர்கள் வந்து கொமனா வந்து பெயினால் சர்வ் பண்ணுறாரு. இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பார்த்தோம்னா நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பெயினால் நாங்கள் சர்வ் பண்ணுறோம். அப்படியே பெயினால் சர்வ் பண்ணிக்க எங்களுக்கு அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்களோட டே டு டே நாளாந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு வந்து அந்த பெயின் தடையாக இருக்குது. எங்களோட இந்த ஓவராலாக பார்த்தோம்னா எங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இந்த பெயினால் எஃபெக்ட் பண்ணப்படுது. சில பேர் வந்து பெயின் கூடினா ஒழுங்காக அவரை நித்திர கொள்ள கூட அவருக்கு இயலாமல் இருக்கு.
பட் அந்த பெயின் வந்து அவர்களுக்கு ஆம், ஒரு கவலை, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதை விட ஆம், இந்த வயது போனவர்கள் வந்து நினைப்பது என்னன்னு சொன்னா, ஓ, பெயின் வந்து வயது போன எல்லாருக்கும் வர ஒரு வருத்தம் தானே என்று சொல்லி அவர்கள் வந்து அதுக்கான ஒரு ஹெல்ப்பை வந்து எடுக்கிறது இல்லை. ஆனபடியால் வந்து இந்த பெயினை பற்றி அறிகிறது, அதுக்கு என்ன ஹெல்ப் எடுக்கலாம், எப்படி அந்த பெயினை குறைக்கலாம் என்று நாங்கள் அறிந்து கொள்றது வந்து மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை வாழ்றதுக்கும் எங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து இது மிகவும் முக்கியம். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இன்றைக்கு இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களோட கதைக்க வந்திருக்கின்றேன். முதலாவதாக, ஆம், எதற்காக நாங்கள் வயது போக எங்களுக்கு பெயின் வருகிறதுன்றதை பார்ப்போம். என்ன கோர்சஸ் என்று பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வயது போக போக எங்களுக்கு எங்களோட ஜாயின்ஸ் எல்லாம் வேர் அண்ட் டேர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எங்களோட போன்ஸுகளுக்கு இடையில வந்து ஒரு ஒரு குஷன் மாதிரி காட்டிலேஜ் இருக்கு. அப்போ வயது போக போய் என்ன செய்யுது, அந்த காட்டிலேஜ் வந்து தேஞ்சு கொண்டு போகுது. தேஞ்சு கொண்டு போன உடனே ஒரு போன் வந்து மற்ற போனோட தேய்க்கிறதால வந்து எங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வருது. இப்போ இந்த ஜாயிண்ட் பெயின் மெயினாக வர்றது வந்து இந்த வெயிட் பேரிங் ஜாயின்ட் சொல்லுவோம், நீ, ஹிப், பேக். இதை சொல்றது ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். நீங்கள் கேட்டீங்களா, அநேகமான எல்லாரும் வந்து வயது போனால் இந்த கண்டிஷன் ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸால சாவப்படிடும். இப்போ ரெண்டாவது வந்து நாங்கள் சொன்னோம்னா ஒஸ்டியோபொரோசிஸ் என்று சொல்லுவோம். என்னென்னு சொல்ல, அதுவும் வந்து வயது போக போக எங்களோட போன்ல இருக்கிற கால்சியம் வந்து குறைஞ்சு கொண்டு போய் இந்த டென்சிட்டி வந்து குறையுது. குறைஞ்சோடனே என்ன செய்யுது, போன் சாஃப்டாக வருது. சாஃப்டாக வந்த உடனே பேக் பெயின் வருது. பட் ஒரு சில பேர் ஒரு சொட்டு தட்பட்ட உடனே அவரோட போன்கள் வந்து உடைகிறதுக்கு ஒஸ்டியோபொரோசிஸ் ஒரு மெயின் காரணம். ஈவன் ஒரு 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 ஸ்ட்ரோமா ஒன்றும் இல்லாமலாக எத்தனையோ பேர் வந்து கால் விரல்கள் கால்களில் வந்து இந்த ஒஸ்டியோபொரோசிஸ், மெயின் பேக், ஹிப், மெயின் ஃப்ராக்சர்ஸ் எல்லாம் வந்து ஒஸ்டியோபொரோசிஸால வருகிறது. அதை விட நீங்கள் இப்போ கேட்டீங்கன்னா, வயது போனவங்க சொல்லினா எனக்கு கால் விரைக்குது, கால் கையெல்லாம் எரியுது, அல்லது காலில் குத்துற மாதிரி எல்லாம் கிடக்குன்னு சொல்லி, அது சொல்றது நர்வ் ரிலேட்டட் பெயின்னு சொல்லி. அது வந்து இப்போ டயபிட்டிஸ் ஆக்களுக்கு, விட்டமின் டெஃபிஷியன்சி, B12, ஃபோலிக் ஆசிட் அதுகள் குறைகிற ஆக்களுக்கு வந்து பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவோம், அந்த நர்வ் ரிலேட்டட் பெயின். இப்போ பேக் பெயின் இருந்தால் சயட்டிக்ன்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேக்கில் வந்து இருக்க அந்த வேர்டிப்ராக்கல்ல ஆர்த்ரைட்டிஸ் வந்து அந்த டிஸ்கள், இடையில இருக்க டிஸ்கள் வந்து சுருங்கி ஒண்டி ஒன்று அமர்த்துறதால இந்த நேர்வுகள், அதுக்கால வர நேர்வுகளால் அமர்த்தப்பட்டு வர பெயின் சயட்டிக் பெயின். அதுகளால் காலில் வர பெயின்களை வந்து இது நர்வ் ரிலேட்டட் பெயின்னு சொல்லுவோம். அதை விட இந்த வயது போக போக நாங்கள் வந்து கண்ணக்க மெடிக்கல் கண்டிஷனால சாப்பிட்றோம். நம்ம ஹார்ட் டிசீஸ், டயபிட்டிஸ், மற்றது கொலஸ்ட்ரால், அதுகளும் வந்து ஒரு குரோனிக் ஒரு பாடி ஏக்கிங், பாடி பெயினை வந்து எங்களுக்கு தரும். மற்றது வயது போக போக எங்களுக்கு மசில் வீக்காக வரும், ஜாயிண்டுகள் ஸ்டிஃபாக வரும், அதுகளும் வந்து பெயினை தரும். இப்போ உங்களுக்கு ஒரு முந்தைய ஒரு ஃப்ராக்சர் நடந்திருந்தா அல்லது ஒரு ஆப்ரேஷன் செய்திருந்தா அந்த ஸ்கார் பெயின்கள் அதுகள் கூட வயது போக போக அந்த பெயினை வந்து கூடுதலாக தரும். மற்றது நாங்கள் வயது போக போன முதல் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்பைன்ல இருக்கிற இந்த டிஸ்குகள் எல்லாம் சுருங்கி சுருங்கி போக இந்த நாங்கள் எங்களோட அந்த ஸ்பைனோட கர்வேச்சரை வந்து லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணிக்க என்ன செய்கிறோம், கூணுறோம். அந்த கூணுறதால எல்லாம் நெக் பெயின், பேக் பெயின் எல்லாம் வருது. அதை விட எங்களுக்கு வந்து இப்போ வயது போன ஆட்களுக்கு வந்து இப்போ லோன்லினஸ் இருந்தால் அவைகள் வந்து ஸ்ட்ரெஸ் அல்லாட்டி தங்களால் இயலாததால் வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடும். இப்போ டிப்ரெஷன் ஆகிருந்துச்சுன்னா அவைக்கு இந்த பெயின் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். அல்லாட்டி அவைகளுக்கு இப்படியான காரணங்களால் ஒரு குரோனிக்கா ஒரு பெயின் இந்த பெயின் இருந்தால் அந்த பெயின் கூட வந்து அவைகளுக்கு டிப்ரெஷனை கொடுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கொமன் கோசஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை விட பல பெயின் வாரத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இவை தான் மெயின் காரணம். இப்போ பெயின் அண்ட் வரைக்க வந்து மேனேஜ்மெண்ட் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பெயின் டொலரன்ஸை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இவளுக்கான பெயின் மேனேஜ்மெண்ட். இப்போ சில பேர் வந்து எந்த ஒரு பெயினையும் தாங்கிக் கொள்ளுவினோம், அவைகளுக்கு அவ்வளவு. சில பேர் ஒரு சின்ன பெயினை வந்து தாங்கிக் கொள்ள மாட்டேன். இப்போ அதை நாங்கள் சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பெயின் டொலரன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்.
இப்போ இதில் நாங்கள் ஒரு ஸ்கேலில் போட்டு 1 to 10 போட்டு அந்த 10 படி நாங்கள் கேட்குறது உங்களோட பெயினை நீங்கள் 1 to 10க்கு சொல்லுங்க இடத்துல உங்களோட பெயின் இருக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அவையின் பெயின் மேனேஜ்மெண்ட்டை செய்வோம். இப்போ எல்லாருக்கும் பெயின் அண்டு ஓஸ்டி ஆர்த்ரைட்டிஸ் நீல இருந்தால் எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் இல்லை. அவன் பெயின் டாலரன்ஸ் அவன் பெயின் அந்த சிவியாரிட்டியை பொறுத்து தான் நாங்கள் அவைக்கான மேனேஜ்மெண்ட் பிளானை கொடுப்போம். ஒரு பெயின் அண்ட் வெரைக்கில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்தால் ரெண்டு விதமாக நாங்கள் பெயினை மேனேஜ் பண்ணுவோம். ஒன்று வந்து நான் மெடிக்கேஷன் ஆப்ஷன் சொல்கிறது மெடிசினை கொடுக்குறையில், மற்றது ரெண்டாவது மெடிக்கேஷன் ஆப்ஷன். நான் மெடிக்கேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும் தான், எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி போகிறது, மற்றது இந்த கோல்ட் அண்ட் ஹாட் கம்ப்ரெஷன் போகிறது, அக்யூபங்க்சர், இப்போ ஜோவா, அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் நான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இப்போ மெடிக்கேஷன் மேனேஜ்மெண்ட் நாங்கள் போவோம்னு சொன்னால் அவைகளுக்கு வந்து அவையின் பெயின் டோலரேட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் சிம்பிள் பெயின் கில்லர்ஸில் இருந்து நாங்கள் ஸ்டெப் லேடர் ஃபேஷனில் அந்த பெயின் கில்லர்ஸை கொடுப்போம். பேராசிட்டமோலில் தொடங்கி நாங்கள் பெயின் கில்லர்ஸை கூட்டிக்கொண்டு போவோம். அவைகளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பெயின் கில்லர்ஸ் போய் சில அப்படியில் ஆகலும் ஸ்ட்ராங் ஓபிஐட் அப்படியெல்லாம் சில வேண்ட பெயினால் தாங்க முடிக்காட்டி அவர்களுக்கு கொடுக்க வேண்டி வருகிறது. இதில் நாங்கள் ஒரு க்ரீமாக கொடுப்போம், டேப்லெட்ஸாக கொடுப்போம், பச்சஸாக கொடுப்போம், வேரியஸாக கொடுப்போம். நான் இங்கே மெயினாக இதில் கதைக்க வர்றது இந்த ட்ரீட்மெண்ட்டை விட வயது போனவர்களில் வந்து இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு குவைட் சேலஞ்சிங். ஏன் அது சேலஞ்சிங்ன்றதை பற்றி நாங்கள் இதில் கொஞ்சம் விஷயங்களை சொல்கிறேன். ஏன் சேலஞ்சிங்காக எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால், இப்போ நான் முதலே சொன்னமா, இப்போ எங்களுடைய அப்பா கூட, அப்பா என்ன நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்களா, என்ன பெயினாக இருக்குன்னா அப்பா சொல்லுவார், ஓ வயது போனா பிள்ளை பெயின் எல்லாருக்கும் இருக்குதானே. இப்போ அப்படி நீங்கள் வயது போனாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயினை வந்து பார்ட் ஆஃப் த ஏஜிங் ப்ரோசஸ் யோசிச்சு போட்டு அவியல் வந்து ஒரு நாளும் வந்து ஹெல்ப் கேட்கறது இல்லை. அதாவது சைலன்ஸ் ஆகிறதே பெயினில் சால்வ் பண்ணிடும். மற்றது வந்து இப்போ ஒரு வயது போன ஆட்களுக்கு ஒரு டிமென்ஷியா இருக்கும், மறதியால் இருக்குமெண்டா, அல்ல காது கேட்காதுண்டா, கதைக்கு கஷ்டமாக இருந்தால் அது வந்து அந்த ஹெல்ப் பெயினுக்கான ஹெல்ப் வந்து கேட்கறது வந்து குறைவாக இருக்கிறது. வயது போன ஆட்களில் வந்து மல்டிபிள் மெடிக்கல் ப்ராப்ளம், முதல் சொன்ன மாதிரி ஹார்ட் டிசீஸ், டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், அப்படிக்கான ஆர்த்ரைட்டிஸ் நம்ம இருக்கேக்க நாங்கள் அவைகளுக்கு ஒரு மெடிசனை கொடுத்த பெயின் கில்லரை கொடுப்போம். பெயின் தாங்க இல்லாதன்னா அவருக்கு பெயின் கில்லரை போடு, அதனை செய்யுது போய் கிட்னியை தாக்கு அல்லது பிளட் ப்ரெஷரை தாக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வயது போக எங்களோட அங்கங்கள் உறுப்புகள் எல்லாம் வந்து வீக்காக தான் இருக்குது. அப்போ ஒரு டேப்லெட்ஸை கொடுத்த உடனே அது இன்னும் ஒரு வருத்தத்தை தாக்கு. அதோட அவையில பார்த்திக்கலாண்டா அநேக மாணவர்கள் வந்து 2 3 அதை விட கூடின மெடிக்கேஷனில் இருக்கிறோம். ஏனெண்டா அவைக்கு கூட மெடிக்கல் ப்ராப்ளம். அப்போ ஒரு மெடிசனும் பெயினை நாங்கள் கொடுக்க போன உடனே அதை என்ன செய்யுது, மற்ற மெடிசனோட இன்டராக்ட் பண்ணுது, அப்புறம் சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்குது, அல்லது அவைகளுக்கு அல்சரை கொடுக்குது, கிட்னியை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ அதால் வந்து இந்த மெடிக்கேஷன் அவைகளுக்கு கொடுக்குறது வந்து குவாய்ட் வந்து எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. மற்றது நாங்கள் இவியலை இப்போ நான் மெடிக்கேஷன் ஆப்ஷன் சொல்லி இப்போ ஃபிசியோதெரப்பி அதற்கு அனுப்புவோம்னு சொல்லி எடுத்தால் அது இந்த மொபிலிட்டி சரியான கஷ்டமாக இருந்தால் அவியலால் எக்ஸசைஸ் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ அவருக்கு ஒரு மறதி டிமென்ஷியா இருக்கும் என்று சொன்னால் அவையில் நாங்கள் மெடிக்கேஷனை இப்படி எடுங்கன்னு சொன்னால் அவியலுக்கு அதை எடுக்க இயலாமல் இருக்கு. அதை விட ஒரு ஒரு எக்ஸசைஸை சொல்லி கொடுத்தா கூட அந்த பிளானை வந்து இவளுக்கு ஃபாலோ பண்ணல. இப்போ இதெல்லாம் வந்து குவாய்ட் சேலஞ்சிங். அதோட இப்போ வயது போனவங்க லோன்லியாக இருப்பிடமெண்டா ஒரு ஃபிசியோதெரப்பிக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணினாலும் இல்லை ஒரு பெயின் கிளினிக் ரெஃபர் பண்ணால் அவையில கொண்டு போக ஆக்கள் இல்லை. அவையில் அந்த அப்பாயின்மெண்ட் மறந்து போவினோம், அப்பாயின்மெண்ட் லெட்டரத்தில் வச்சு போயிடும். இப்படி பல பிரச்சனைகள் வந்து குவாய்ட் இவையோட பெயின் மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்களுக்கு குவாய்ட் சேலஞ்சிங்காக இருக்கு. இதை விட நான் இதில் மெயினாக நான் கதைக்க வெளிக்கிறது என்னன்னு சொன்னால், நாங்கள் இவ்வளத்தையும் கேட்டுட்டோம். இப்போ நாங்கள் பெயினை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அல்லது பெயினை நாங்கள் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுதான் இந்த மெயின் டாப்பிக்கை நாங்கள் இங்கே கதைக்க வந்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வளர்ந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும். பிறகு புரோட்டீன்கள் எல்லாம் விட்டமின்கள் புரோட்டீன் எல்லாம் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஃப்ரூட் வெஜிடபிள் சாப்பிடணும், எக்ஸசைஸுக்கு ஜிம்முக்கு போயிடும். ஆனால் நாங்கள் என்ன இடையில இந்த கண்ட்ரிக்கு வந்த இடத்துல நாங்கள் சரியா ஒர்க்லேயே ஓடி தெரிஞ்சதால் எங்களோட ஹெல்த்தை எங்களுக்கு கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ நாங்கள் இப்போ ஒரு சர்டன் ஏஜில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வரைக்கல நாங்கள் யோசிக்கிறோம், ஓகே
இவ்வளவு நாளே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம், இனி நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம், ஓ நாங்கள் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு கணக்கு நாங்கள் யோசிக்கிறோம். ஆனா என்ன நடக்குது, எங்களோட உடம்புக்கு நாங்கள் எங்களோட உடம்பை கவனிக்காமல் விட்டதால, இப்பவும் நாங்கள் கவனிக்காம இருக்கிறதால, நாங்க பல மெடிக்கல் கண்டிஷனால மெயிலி இந்த பெயின்கள் எல்லாம் சால்வ் பண்றதால நாங்க விரும்பினதை செய்யறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆகவே நாங்கள் இனி என்றாலும் என்ன செய்யலாம், இந்த பெயின் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எங்களோட ஒரு குவாலிட்டியான லைஃப்பை நாங்கள் வாழ்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்ன்ற ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ்களை தான் நான் இங்கே உங்களோட கதைக்க போகிறோம். முதல் இம்பார்ட்டன்ட் ஸ்டே ஆக்டிவ். அதாவது நாங்கள் ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் செய்வோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை புஷ் பண்ணி மற்றவ கூட செய்யணும் நீங்கள் செய்ய வேண்டும் இல்லை. கொஞ்சம் பண்ணாலும் ரெகுலராக நீங்கள் ஒரு வாக்குக்கு போகலாம். வீட்டுக்குள்ள நடக்கலாம், அல்ல வெளியில பேக் கார்டன்ல நடக்கலாம், அல்ல ரோட்டில் நடக்கலாம். 7 மாநாளுக்கு ரெகுலரா ஒரு போக்குக்கு போங்க. அப்படி போக்குக்கு போக இயலாதாக்கள், நடக்க இயலாதாக்கள் கதிரில இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸசைஸை செய்யுங்க. நீங்கள் இதை செய்யறதால என்ன செய்யறீங்கன்னா, அந்த ஜாயிண்ட்டை ஃபிளெக்சிபிலிட்டியை கூட்டுறீங்க. அதை சுத்தி இருக்கிற மசில்ன்ற ஸ்ட்ரென்த்தை கூட்டுறீங்க. அதால என்ன செய்யுது, உங்களுக்கு ஜாயிண்ட் ஹெல்த்தியா மாறுது. இப்ப நான் எனக்கு பேஷண்ட் வந்தா இப்படி ஜாயிண்ட் பெயின்ல வந்தா நான் அவைகளுக்கு ஒரு பிளான் அக்கறி சொல்லுவேன். ஓகே, நீங்கள் இப்படி நடவுங்கோ, ஹெல்ப் பண்ணுவேன். அடுத்த நேரம் அப்பாயின்மெண்ட் வரைக்க என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவர் சொல்லினோம், டாக்டர் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்தேன், ஆனா நடந்தோட பெயின் கூடி போச்சு, அந்த ஜாயிண்ட் எல்லாம் வீங்கி போச்சு, அதனால நான் 2 நாள்ல நிப்பாட்டி போட்டேன். என்ன நடக்குது இங்க, நீங்கள் நடக்காமலே இருந்து போட்டு உங்களுக்கு ஒரு நடங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் ஈத டூ மச்சா நடக்கிறீங்களோ, அல்லாட்டி நடக்காம இப்போ நீங்க நடக்க தொடங்கிட்டு இப்போ நீங்க உங்களுக்கு பெயின் கூடத்தான் இருக்க போகுது. உங்களோட ஸ்டிஃபான ஜாயிண்ட் என்ன செய்யுது, கொஞ்சம் மூவ் பண்ணிக்கல, அது கொஞ்சம் இழுபடிக்கல, நோகும், கொஞ்சம் வீக்கம் பெறத்தான் செய்யும். அப்ப அதுக்கு நீங்கள் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஓக்க, உங்களோட எக்ஸசைஸை, ஸ்ட்ரெச்சிங் இதுகளை கூட்டிக் கொண்டு போயிருக்க ஜாயின் ஃபிளெக்சிபிளா வரும். அதாவது லூஸா அதுல இருக்க சுத்தில மசில்ஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ரோங்கா. ஸோ எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்களோட மொபிலிட்டியை கூட்டுறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்விம்மிங் போறாக்கள் ஸ்விம்மிங் போகலாம். இப்போ ஜிம்ல எல்லாம் போனீங்கன்னா எழுதுலையுக்கு மெம்பர்ஷிப் ப்ரைஸ் காசு எல்லாம் குறைவாக இருக்கு. ஸ்விம் பண்ணக்கூட ஸ்விம்மிங் போகலாம். ஸ்விம்மிங் போகாட்டிலும் கூட அந்த ஹைட்ரோதெரப்பின்னு அந்த போட்டல்ல கொஞ்சம் ஷாலோ எண்ட்ல நின்று வர்றதால அது உங்களுக்கு ஜாயிண்ட்களுக்கு ஹைட்ரோதெரப்பி மாதிரி உதவி செய்யும். வாக்கிங் நீங்கள் இப்ப பாத்தீங்கன்னா பார்க் வாக்கிங்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலும் குரூப்பா ஆக்கள் வாக்கிங் அவைகளோட ஜாயின் பண்ணி நீங்க வாக்குக்கு போகலாம், அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 போட வாக்கு. இப்போ வாக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். பி ஆக்டிவ். மற்றது நாங்கள் வயது போய்க்கு என்ன செய்யுது, எங்களுக்கு இந்த பேலன்ஸ் இல்லாம போகுது. பார்ட் ஆஃப் த அந்த எங்களோட க்ரோவிங் தான். அப்ப நாங்கள் அதை பேலன்ஸ் எங்களோட ஸ்டெபிளைஸ் பண்றதுக்காக நாங்கள் பேலன்ஸுக்கான எக்ஸசைஸை நாங்கள் எப்பவும் செய்யணும். எல்லாட்டி நாங்கள் விழுகிற சான்சஸ் கூடுதலாக இருக்கும். அதோட நீங்கள் போய்க்கல நடக்கல ஃபுட்வேர் சப்பாத்து ஒழுங்கான சப்பாத்து போடணும். ஹை ஹீல்ஸ் போடாமல், ஸ்லிப்பர்ஸ்களை போடாமல் ஒழுங்கான ஃபுட்வேர் வேர் பண்ணி நீங்க நடக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இதுல கன பேர் இயலாம இருப்பினும் நடப்பினம், ஸ்டேபிள் இல்லாம இருப்பினம். ஆனா அவைகளுக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா வாக்கிங் ஸ்டிக் பிடிச்சுக்கொண்டு நடவுங்கன்னு சொன்னா அதை சொல்லணும், ஐயோ நான் வாக்கிங் ஸ்டிக்ஸ் கொண்டாந்தா எனக்கு வயது போனான்ட்டு சொல்லுவினம் என்று சொல்லி இந்த வாக்கிங் ஸ்டிக் கொண்டு போறது கூட சில பேர் விரும்புறது. இப்போ இந்த வாக்கிங் ஸ்டிக்ஸால் நீங்கள் பிடிக்கிறதால உங்களுக்கு ஸ்டெடியா நடக்கிறீங்க. அப்ப நீங்க விழுகிறது, இப்போ உங்களுக்கு ஆஸ்டியோபரோசிஸ்கள் இருந்தாலோ என்ன விழுந்து ஃப்ராக்சர் அதாவது போன்களை உடைக்கிறத ப்ரிவென்ட் பண்றதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் வாக்கிங் ஸ்டிக் அல்லது ஒரு ஃப்ரேமை கொண்டு வாக் பண்றது இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த வாக்கிங் ஸ்டிக் நான் சொல்லியிருக்கேன், நீங்க வாக்கிங் ஸ்டிக்கை போய் நீங்கள் இந்த கெமிஸ்ட்ரியில எங்கேயும் வேண்டலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஷார்ட்டான வாக்கிங் ஸ்டிக் எடுத்து பாவிச்சிங்கன்னா கூணுவீங்க. கூணிக்கல அது கூடாது உங்களுக்கு. இப்போ உயரமான வாக்கிங் ஸ்டிக்கை பாவிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க, அதுக்கும் கூடாது. ஆனப்படியே உங்களோட ஹைட்டுக்கு ஏற மாதிரி அந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன சொல்றோம், இப்போ நீங்கள் உங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஜிபிட்ட கேளுங்க. நாங்கள் என்ன செய்யறது, பிசியோதெரபிஸ்ட் உங்களை ரெஃபர் பண்ணுவோம். அவையில என்ன செய்வீங்கன்னா உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வாக்கிங் ஸ்டிக் உங்களுக்கு தருவேன். மற்றது
வீட்டில் வந்து பேக் பெயின்கள், நெக் பெயின்கள் அதுகளை குறைக்கிறதுக்காக ப்ராப்பரான மேட்ரஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்னத்தில் இன்வெஸ்ட் பண்ணாட்டிலும் ஒரு மேட்ரஸ் ஒன்று வேண்டுங்கோ. மற்றது பிலோ இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறதால வந்து நாங்கள் எங்களோட பாடி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமே, இந்த பெயினை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ப்ராப்பர் மேட்ரஸ், ப்ராப்பர் பிலோ வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மற்றது வந்து இந்த ஹைட். நாங்கள் வயது போய்க்க வந்து சின்ன லோவா இருந்தோம் என்று சொன்னா ஊண்டி எங்களை இழுத்து கஷ்டப்பட்டு எழும்புவோம். அப்ப நாங்க விழுகிறதா இருக்கு. இப்ப சிட்டிக்குள்ள கூனி போயிருந்து நீங்க டிவியை பார்த்துட்டு எழும்ப அவ்வளவு கஷ்டப்படுறோம். இப்ப நாங்களே சொன்னா எங்களுக்கு ஒரு ஹை சேர், அதோட பேக்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சேரை நீங்க வேண்டும் போல வீட்டில் இருக்க ஒரு சேர் எடுத்து அதுல இருங்கும். மற்றது நீங்கள் இப்ப பாத்ரூம்ல விட இப்போ கொமட் வந்து எங்களுக்கு வயது போனோட சின்ன லோவாக இருக்கும், அதில் இருந்துட்டு எலும்பேலாமே இருக்கும். இப்போ இந்த டாய்லெட் ரைஸ் சீட்டை உயர்த்துறதுக்கு சீட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வேண்டலாம். இல்லாட்டி நீங்கள் ஜிபிட்ட கேட்டால் கூட நாங்கள் ஒக்குபேஷனல் தெரபிஸ்ட் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அந்த டாய்லெட் சீட்ஸ் எல்லாம் எடுத்து தரோம். பட் இந்த பாத்தில் உள்ளுக்கு இறங்குறது எல்லாம் உங்களோட பெயினால கஷ்டமா இருக்கும். அல்லது நீங்க விழுகிற பாத்ரூம்ல விழுகிறதா அநேகமானக்க விழுகிறது. ஏனென்னா ஸ்டெடி இல்லை, ஸ்லிப்பர், நீங்கள் பாஞ்சு ஏறி இறங்கி விழு. ஆனபடியா நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் ஷவர் கியூபிக்கள் பாவிக்கலாம். இப்ப நீங்கள் உங்களுக்கு ஆகல மேலாட்டி கூட நாங்கள் NHS வந்து பெட்ரூம் எல்லாம் செய்து கொடுக்கிறோம். இப்ப நீங்கள் உங்களோட ஜிபிட்ட கேட்டீங்கன்னா நாங்கள் ஒக்குபேஷன் ரெஃபர் பண்ணினா அது உங்களுக்கு வந்து டாய்லெட் சீட், ரைஸ் சீட் தடவினம், பாத் சீட் தடவினம், வேர்ஸ் இது கேசஸுக்கு வந்து பெட்ரூம் செய்து தடவினம். இப்ப வீட்டில் வந்து நடக்க விழாம இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரெயில்கள் பூட்டி தடவினம். நீங்கள் ஹோல்வேலையோ அல்லது பாத்ரூம்லேயோ வந்து ரெயில்கள் பூட்டி. இப்ப நீங்கள் இதுகளை வந்து கேட்க வேண்டும். கேட்டால் வந்து நாங்கள் உங்களை இந்த இடங்களுக்கு ரிஃபர் பண்ணக்கூடியதா இருக்கு. மற்றது வந்து நான் இதை சொல்லிக்க அந்த எக்ஸசைஸை சொல்லிக்கன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த சைக்கிள் உங்களுக்கு வெளியில போக இயலாத ஆட்கள் ஒரு எக்ஸசைஸ் சைக்கிள் வேணுங்க. நான் என் அப்பாவுக்கு ஒரு சைக்கிள் ஆகஸ்ட்ல அப்போ வேண்டி கொடுத்தனால ஒரு சைக்கிள் வந்து சேர் சப்போர்ட்டா பின்னுக்கு இருக்கு, விழ மாட்டீங்க. இப்போ அதுல இருந்து சைக்கிள் ஓடி ஓடி டிவி பார்ப்பேன். ஸோ அப்படி ஒரு சின்ன சின்ன சார்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க டிவி பார்க்குற நேரத்தில் அந்த சைக்கிளையும் கொஞ்சம் ஓடிக்கொண்டு பார்ப்பீங்களேன்னா உங்களோட நீ ஜாயிண்ட்டுகளுக்கெல்லாம் நீங்க வந்து எக்ஸசைஸ் செய்வீங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மேக் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட். இது வந்து எக்ஸசைஸை பற்றி உங்களுக்கு சொன்னேன். மற்றது வந்து ஹெல்த்தி டயட், அது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் வெயிட் வந்து ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ற. இப்போ நீங்க வெயிட் கூட இருந்தா என்ன செய்யுது, அந்த வெயிட் வந்து உங்களோட காலுக்கு ப்ரெஷரை கொடுக்குது, நீ ஜாயிண்ட்டுக்கு, ஹிப் ஜாயிண்ட்டுக்கு, பேக்குக்கெல்லாம் ப்ரெஷரை கொடுக்கும். ஆனபடியா வந்து நீங்கள் வந்து வெயிட், உங்களோட ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். மற்றது டயட்டில் வந்து நீங்கள் கால்சியம், விட்டமின் டி வெரி இம்பார்ட்டன்ட். போனுக்கு கால்சியம், விட்டமின் டி வேணும். இப்போ நாங்கள் எல்லா ஓல்டர் அடல்ட்ஸுக்கும் வந்து அட்கல் D3 நாங்கள் சர்ஜரியில் நீங்கள் ஜிபிட்ட கேட்டால் தருவீங்க. அப்படி இல்லை நீங்கள் கோலரன் பேரட்டில் போய் விட்டமின் டி, கால்சியம் அதெல்லாம் வேண்டி சாப்பிடுங்க. அது இம்பார்ட்டன்ட். அது கட்டாக இப்போ லேடிஸ் வந்து மெனப்போஸ் ஆகினா அந்த எங்களுக்கு ஃபீமேல் ஹோமான் இல்லாமல் போயிருக்கல வந்து போண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து இல்லாமல் போகுது. இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ மெனப்போசல் ஆக்கள் வந்து கட்டாயம் மெனப்போசலுக்கு தாண்டின எல்லாரும் வந்து கால்சியம், விட்டமின் டி வந்து எடுக்கிறது இம்பார்ட்டன்ட். அதை விட புரோட்டீன், அதாவது இந்த மசில் ரிப்பேருக்கும் எங்களோட இப்போ நாங்கள் வயது போய் என்ன நடக்குது, இந்த மசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்கி கொண்டு போதுங்க. இப்படி எங்களோட தோள்கள் எல்லாம் தொங்கி நீங்கள் பார்க்கலாம், மசில் எல்லாம் மசில் மேஸ் குறைஞ்சு கொண்டு போகுது. அது வந்து பார்ட் ஆஃப் த ஏஜிங் தான். நாங்கள் போய் அப்போ நாங்கள் அந்த எக்ஸசைஸ் செய்யறதால மசிலின் மாஸ் கூட்டுறோம், அதாவது பல்கை கூட்டுறோம். அதே நேரத்தில் அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும். ஆனப்படியாக நீங்கள் ப்ரோட்டீன், இப்போ கொலஸ்ட்ரால் இல்லாமல் சிக்கன், ஃபிஷ் அதுகள் எல்லாம் இப்போ ஒமேகா 3 ஹை உள்ள ஃபிஷ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்களா அது வெரி குட் ஃபார் த ஜாயின்ட்ஸ். ஆனப்படியாக நீங்கள் அந்த டயட்டில் வந்து இதுகளை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறதா இம்பார்ட்டன்ட். மற்றது வந்து ஹைட்ரேஷன் இப்போ இம்பார்ட்டன்ட். நாங்கள் வயது போனாக்கள் வந்து தண்ணி குடிக்கிறதெல்லாம் குறைவாக இருக்கு. அப்போ என்ன செய்யுது, அவைகளுக்கு மசில் கிராம்ஸ்கள் எல்லாம் வருது. ஆனப்படியா இப்போ வந்து நீங்கள் இனஃப் வாட்டர், ஏதாவது ஹோம் வாட்டரோ டீ காஃபியா எதுவாக இருந்தாலும் அந்த உங்களை கீப் ஹைட்ரேட்டட் இம்பார்ட்டன்ட். இந்த குளிர்க்க போனாலும் உங்களுக்கு வந்து மசில் கிராம்புகள், ஜாயிண்ட்டுகள் எல்லாம் ஸ்டிஃபாக வரும். ஆனப்படியான குளிர்காலத்தில் நீங்கள் உங்களை ஓமா வச்சிருக்கிறது, உங்களோட வீட்டில் வந்து டெம்பரேச்சர் எல்லாம் மெயின் பண்ணுறது, அதுகளெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த லோன்லினஸ், இந்த
டிப்ரெஷன் வந்து வயது போன ஆட்களுக்கு வெறுக்கும். இப்போ ஒரு ஆள் வந்து குரோனிக் பெயினால அல்லது மெடிக்கல் கண்டிஷனால டூ மச் மெடிக்கேஷன் எடுக்கிறதால அதை விட்ட ஃபேமிலி சோஷியல் ப்ராப்ளம் நீங்கள் வயது போன ஆட்களை பார்த்தீங்கன்னா அநேகமானவர்கள் வந்து ஃபீலிங்ஸ் குவாய்ட் டவுன், அதாவது ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருப்பினும் இப்போ அவியலுக்கு வந்து இந்த பெயின் என்ன செய்யும், அந்த டிப்ரெஷன் இதால பெயின் இன்னும் வேர்ஸ் ஆயிடும். இப்போ ஒரு ஒரு உங்களுக்கு ஏதா அப்படியான ஒரு ஃபீலிங் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் பெயினுக்கு மட்டும் இல்லை உங்களோட மென்டல் வெல்பீயிங்குக்கும் வந்து நீங்கள் கட்டாயம் ஜிபியை பார்த்து உங்களோட ஹெல்ப் எடுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நான் இதில் முக்கியமாக சொல்றது, முதல் பெயின் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஆன இதுகளை நாங்கள் ஹெல்த்தியாக இருக்க செய்து கொண்டு நாங்கள் இப்படி பெயின் வர தொடங்கி இப்படி செய்யக்களை வந்து நாங்கள் ஜிபியை நாடி உங்களோட ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் நாடி உங்களுக்கு ஏர்லியாகவே உங்களோட ப்ராப்ளங்களுக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அதாவது பெயின்ன்றது ஒரு நோமல் வயது போடாக்களுக்கு வாரது என்று சொல்லி நீங்கள் அதை கவனிக்காமல் விடாமல் நீங்கள் ஜிபிட்ட போனா இப்போத்தானே சொஃபிஸ்டிகேட்டட் நாங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் எல்லாம் செய்து உடனடியாகவே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்கள் ஒவ்வொரு ஜாயிண்ட் பெயின் ஜாயிண்ட் ப்ராப்ளங்கள் செய்கிறோம். என்ன ஆனப்படியா நீங்கள் வந்தால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு அந்த உதவியை செய்யக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக வந்து நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் என்ன மாதிரி எங்களோட வயது போனவ வீட்டை இருந்தால் அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ உங்களோட விட்டு அம்மா அப்பா அல்லது மாமா மாமி அப்படி இருந்தால் அவைகள் வந்து பெயினால சாப்பிட்னாலும் சொல்ல மாட்டிடும். இப்போ நாங்களா வந்து அவைகளோட இருந்து கதைக்க வேணும். என்ன நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு பெயின் எதுவும் இருக்குதான்னு நாங்கள் அவைகளுக்கு கதைக்கணும். அவைகளுக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். அவையில் கிளினிக்குகளுக்கு போய் 7 மணி நேரம் அவைகளுக்கு அக்கம்பெனி பண்ணி கொண்டு போகணும். மேக் ஷூர் பண்ணணும் அவ பெயின் கில்லர்ஸ் எடுக்கணுமா அல்லது மற்ற வருத்தங்களுக்கான மெடிக்கேஷன் எடுக்கணும். இப்போ இது எங்கட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது நாங்கள் செய்கிறதால வந்து அந்த வயது போன ஆட்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதாக இருக்கும். ஸோ இது இதில் நான் இன்றைக்கு சொல்ல வந்ததில் கீ மெசேஜ் என்ன, பெயின் இஸ் நாட் அன் இன்எவிட்டபிள் பார்ட் ஆஃப் த ஏஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இதில் பல வேளால் நாங்கள் பெயினை மேனேஜ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் வந்து என்ன, நாங்கள் இந்த பெயினை நாங்கள் மேனேஜ் பண்ணுறதால வந்து கம்ஃபர்டபுளாக இருப்போம். எங்களோட மொபிலிட்டி நல்லா இருக்குன்னு நாங்கள் நல்லா நடக்கலாம். எங்களோட ஓவரால் வந்து எங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுபடியாக நீங்கள் எல்லாரும் வந்து சைலன்ஸாக இருந்து சால்வ் பண்ணாமல் ப்ளீஸ் நீங்கள் மெடிக்கல் ஹெல்ப் உங்களோட ஹெல்ப்பை கேட்டு எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷன் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. மிக்க நன்றி டாக்டர் ஹேமா புவிநாதன் அவர்களை மிகவும் அருமையாக கூறியிருந்தீர்கள். நாங்கள் முதலில் கேள்வி பதிலுக்கு போக முதல் உங்களுடைய பேச்சுக்கு நன்றியை தெரிவிக்கும் முகமாக கைகளை தட்டி நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி டாக்டர் ஹேமா. மிகவும் அருமையான பேச்சு. இது எல்லோருக்கும் தேவையானது, எங்களுக்கும் தேவையானது. எங்களுடைய பேரண்ட்ஸ், மாமா மாமி எத்தனையோ பேருக்கு தேவைக்கான பேர் தங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே கவனிக்காமல் இருக்கணும். தங்களுக்கு வேலை வேலையாண்டு ஓடி கொண்டு திரியணும். என்னதான் வேலை இருந்தாலும் பெற்றவர்களை நாங்கள் பார்க்க வேணும் கட்டாயம் என்றுதான் கூறிக்கொண்டு மிகவும் அருமையாக கூறினீர்கள். நான் நேரத்தை கருதி மற்றவர்களுக்கு கேள்விகள் கேட்கிறார்கள், இடம் கொடுப்போம். முதலாவதாக குகணேசன் மாஸ்டர் வந்திருக்கிறார்கள். பேசலாம் ஐயா. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, நீங்கள் மிகவும் முக்கியமான சிறப்பான ஒரு விடயத்தை எடுத்து எங்களுக்கு விளக்கியுள்ளீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். அம்மா, நாங்கள் முதலில் நன்றி சொன்னோம். நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 2 நன்றிகள் கூற வேண்டும். ஏனென்றால் பல வருடங்களுக்கு முதல், நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 20 வருடமோ 15 வருஷத்துக்கு மேல, நான் தற்சமயம் சென்ட் ஜோர்ஜஸ்ல இருக்கிற வோக்கின் கிளினிக்கு வந்தேன். நீங்கள் அப்பொழுதுதான் வேலை வாங்கினீர்கள், தெரியல, மறந்துட்டேன். நீங்கள் எனக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை இருந்தேன் வந்தேன். வேற நீங்கள் அதை நல்ல மற்ற ஜிபி அப்படிவா செய்கிறதே இல்லை. அது வோக்கின் கிளினிக் என்றாலும் நீங்கள் நல்ல இவ்வளவோ நேரம் எடுத்து அதை ஆராய்ந்து என்ன வருத்தம் என்று கண்டுபிடித்தீர்கள். அது மட்டுமல்ல, அதை நீங்கள் ஜிபிக்கு சொல்லி உடனே ஆப்ரேட் பண்ணினார்கள். அதுக்கு ஒரு நன்றி.
மற்றது ரெண்டாவது என்ன செய்தீர்கள் என்றால் மற்றவர்கள் அதை அப்படியே விட்டுட்டு போடுவார்கள். நீங்கள் சொல்லிங்கள் ஒருக்க வந்த நீங்கள் ஒரு பிளட் ப்ரெஷரை ஒருக்க பார்ப்ப மட்டும் நீங்களே பார்த்தீங்க. பார்த்து மை கோட் இட்ஸ் கோன் டு 175 ஓவர் என்று உடனே ஜிபிக்கு நீங்கள் அறிவித்து எனக்கு உடனே அடுத்த நாளே டேப்லெட் தந்தார்கள். இன்றைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். பல வருடங்கள் 20 வருஷமும் கூட இருக்கிறார். அதற்கு நன்றி அம்மா. நான் இப்பொழுது கேட்க வேண்டிய கேள்வி என்னென்றால், எனக்கு நான் பொதுப்படியாக கேட்கிறேன், சரியில்லை என்ற பேரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளுக்கு நீ ரிப்ளேஸ்மெண்ட் செய்ய வேண்டி வந்த வைங்க. அப்ப ஒரு காலத்தை செய்துட்டு அந்த காலில் செய்தா போலையும் நோ இருக்கின்றது. ஆனால் அந்த கன்சல்டன்ட் சொல்லுகிறார் மறுகாலையும் செய்வோம், ஆனா மறுகாலில் நோ இல்லை, ஆனா காட்லிச் இல்லை என்று சொல்லுகிறார்கள். உங்களுடைய அனுபவத்தின்படி மறுகாலுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டுமா இல்லையான்றதான் கேள்வியமா? இது இண்டிவிஜுவலான கேசஸ். இப்போ ஒரு ஆளுக்கு பெயின் இல்லை என்று சொன்னால் உண்மையில அதுல தேவையில்லாமல் செய்வோம். நான் என்றால் செய்யாமல் தான் இருப்பேன். ஏன்னு சொன்னால் அதுல பெயின் இல்லை. இப்ப நாங்கள் ஏன் செய்யறோம் ஆப்ரேஷன்? ஏதோ ஒரு பெயினை குறைக்கிறது அல்லது மொபிலிட்டியை கூட்டுறது, ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் செய்யணும். அதுக்கு நீல ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்க அதை நாங்கள் விட்டு பார்க்கலாம் என்றதான் என் ஒப்பீனியனாக இருக்கும். ஆனா அதுல என்ன அந்த அவர் சொல்றாரு, அந்த அந்த நீல காட்டில் சென்றதே இல்லை, ஜீரோ ஆல்மோஸ்ட். ஆனா நோவும் இல்லை. அப்படி இருக்குமா? அப்படி இருக்க சந்தர்ப்பம் இருக்கு? அதாவது காட்டில் இல்ல நோவும் இல்லாம இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா? இல்ல இருக்கலாம். காட்டிலேஜ் இல்லாம போனா நோய் இருக்கும்னு சொல்றதுக்கு இல்ல. அவருக்கு போனோட ரப் பண்ணாம அப்படி இருக்கிறதால அவருக்கு பெயின் குறைவா இருக்கு. நாங்க மெயினா ட்ரீட் பண்றது சிம்டத்தை வச்சுக்கொண்டு தான். இப்ப எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு சில பேர் போவினோம், அதுண்ட ஃபைண்டிங்கை பார்த்தா சின்ன சிவியர் ஆர்த்ரைட்டிஸ், சிவியர் சேஞ்சஸ் என்று சொல்லும். ஆனா பேஷண்ட்டை கேட்டா பேஷண்ட் சொல்லுமே எனக்கு பெயின் ஒன்றும் இல்லைன்னு நான் நடக்கேன். இப்போ நாங்கள் இந்த சிம்டம் பேஷனுக்கு என்ன இருக்குன்றதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை கொடுக்குறோம். இப்போ அவருக்கு சிவியர் சேஞ்சஸ் இருக்குன்றாக நான் ஸ்ட்ராங் பெயின்க்குள்ளே கொடுக்க மாட்டேன். அப்போ அவர்கிட்ட சிம்டத்தை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் ட்ரீட் பண்ணோம். அவருக்கு பெயின் ஒன்றும் இல்லாட்டி, காட்டிலேஜ் இல்லாட்டும் பெயின் இல்லாட்டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. அதுதான் நான் அட்வைஸ் பண்ணேன். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர், நீங்க பேசணும். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஹைமா அவர்கள் நல்லொரு எங்களுக்கு தேவையான ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசுகிறீர்கள். மிகவும் சந்தோஷம். எனக்கும் ஒரே ஒரு கேள்வி, இந்த சில வழியில நான் நடக்கக்குள்ள கிறுக்குன்னு சத்தம் கேட்குது. அது என்ன கல்சியம் அதில் காணாம இருக்கிறதா? அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அந்த கிரிக்கெட் கேட்கறதா ஒரு போனோட உரசுறதால வர பெயின் தான். அது சித்தம் தான் அது. இப்ப உங்களோட நீ பெயின் இல்லையா, உங்களுக்கு அந்த பெயின் எங்க உங்களுக்கு அந்த பெயின் வருது? அது எங்கும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்குமோ? அது என்னன்னு சொன்னா வயது போக எங்கட ஒவ்வொரு ஜாயிண்டிலும் காட்டிலேஜ் ஃப்ளூயிட் இருக்கு, ஜாயிண்ட் ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிடும் ட்ரை பண்ணி இல்லாம போய்க்கு போன் ஒன்னோட உர சேர்க்கல அந்த சத்தங்களுக்கு மடிக்க க்ரக் க்ரக். அது பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு பெயின் தராட்டி பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை பற்றி முறைப்பட தேவையில்லை. ஓகே, அது வெரி பெயின் இல்லை. அந்த அப்படி செய்யக்குள்ள நான் நினைக்கிறேன் போன்ஸ் எல்லாம் கூட இல்லை, அது வெரி காமன். நீங்கள் எதுக்கும் உங்களோட ஹெல்த்தி போனுக்காக கால்சியம், விட்டமின் டி எடுங்கோ. கால்சியம் ரிச்சான பால், செமிஸ்கிம் மில்க், ஃபுல் க்ரீம் குடிக்காம கொலஸ்ட்ரால் கூடும். செமிஸ்கிம் மில்க், ஹாஃப் ஃபேட் ஜோக்கட் அதுகளை நீங்கள் உங்களோட ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணுறது நல்ல. கால்சியம், விட்டமின் டி, ப்ரோட்டீன் ஒவ்வொரு நாளும் மேக் ஷூர் பண்ணுவோம் நீங்கள் சாப்பிட்றது. அது ஹெல்த்தி போனுக்கும் எங்களோட பாடி ஹெல்த்துக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி பவானி மாஸ்டர். அடுத்ததாக சுகேந்திர மாஸ்டர், நீங்க பேசணும். அனைவருக்கும் வணக்கம். ஹீமா, டாக்டர் ஹீமா, நீங்கள் நல்ல வடிவாக எல்லாத்தையும் விளக்கி கூறினீர்கள். எனக்கு ஒரு சிறு கேள்வி. ஏனென்றால் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு தலை சுத்தல் இருக்குது. அப்போ நான் ஜிபிட்ட போய் கேட்க ப்ரெஷர் எல்லாம் ஓகே இருந்தும் எடுத்தார், எழும்பி நான் நின்றும் எடுத்தார், எல்லாம் ஓகே. ஆனால் பிறகு சொன்னார் காதில் இம்பேலன்ஸாக இருக்குது, எதுவும் இயறைக்கு இருக்கண்டா ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மல். அப்போ பிறகு அது தண்டை பாட்டில் போகும் என்று சொல்கிறேன். அப்போ இதுக்கு ஏதாவது
எக்ஸசைஸோ என்னவோ இருக்குதோ என்றதுதான் என்னுடைய கேள்வி. அல்லது தண்ட பாட்டில் போகுமோ? இப்போ நீங்களும் கூட ஒரு இந்த ஹிஸ்டரியை வச்சுக்கொண்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு டயக்னோஸ் சொல்லிடலாம். டிசினஸ் வெர்டிகோ எல்லாம் வந்து வெரி காமன் ப்ராப்ளம். அதுக்கு மல்டிபிள் கோர்சஸ் இருக்கு. இயர் வந்து எங்களோட மிடில் இயர் தான் எங்களோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ திடீரென்று ஒரு ஆளுக்கு டிசினஸ் வந்தால் இயர் இன்ஃபெக்ஷன் அல்லது ஒரு பேலன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணப்பட்டு இருக்கலாம். இப்போ நியூரோலஜிக்கலாக இருக்கலாம். பொசிஷனல் வெர்டிகோன்னு சடனாக நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்க எங்களோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்க வெர்டிகோ டிசினஸ் வரலாம். இப்போ இது பல காரணங்கள் இருக்கலாம். அதுபடியாக நான் சரியாக உங்கள்ட்ட ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து எக்ஸாமின் பண்ணாமல் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்கிறது வந்து உண்மையில் அது சரியாக இருக்காது. இப்போ வைரல் இன்ஃபெக்ஷனாலையும் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசினஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் உங்களோட நீங்கள் அதை டிசினஸை மானிட்டர் பண்ணி இப்போ உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இல்லாமல் ஓகே இருக்குது. இப்போ அவர் இருத்தி எழுப்பி பார்த்தது வந்து உங்களோட பிளட் ப்ரெஷர் ட்ராப் பண்ணதோன்னு பார்க்கறதுக்கு தான் அதில் எழுப்பி பார்த்தவன். அப்போ அது இல்லாதபடியா உங்களோட ஐயரையும் இன்ஃபெக்ஷனும் இல்லாதபடியா இட் குட் பி ஜஸ்ட் வைரலோ சம்திங் ஓ இட் குட் பி ஜஸ்ட் பாசிங். அதை வெயிட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன். நான் அதை தான் செய்வேன். ஓகே, நீங்கள் அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் டைம் பிளட் டெஸ்ட் அதெல்லாம் செய்து பாருங்க அவரோட கதைச்சு. ஓகே. நான் அதையும் கேட்டேன். நான் அப்ப சொன்னேன் மே மேல தான் பிளட் டெஸ்ட் செய்து அதெல்லாம் ஓகே, அப்புறம் என்னத்துக்கு அதுக்குள்ள இன்னொரு பிளட் டெஸ்ட் அதான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக கனடாலிருந்து வரதா அம்மா, அதுக்கு பிறகு மீரா வர்றேன்னா. வரதா அம்மா. வணக்கம் டாக்டர் ஹேமா. வணக்கம். 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 அடுத்த கேள்வியும் இதே அடுத்ததான், வெர்டிகோ பற்றியதுதான். வெர்டிகோவை நாங்கள் தவிர்க்கலாமா? உண்மையாக சொல்ல போனால் எனக்கு 2 மாதத்துக்கு முந்தி கண்டது. நான் டேப்லெட் எடுத்தது, அது போயிட்டுது. பிறகு கிட்டடியில் அது திரும்ப வந்திருக்கு. அப்ப இது என்ன, நான் தவிர்த்திருக்கலாமா? நான் இன்றைக்கு கதைக்க வந்தது போர்டை பற்றித்தான். அதான் நீங்கள் பல விதமான கேள்விகளுக்கு நான் ஒரு முறைக்கு வேணுமெண்டா வந்து வெர்டிகோ டிசினஸ் மற்றது தலைச்சுத்து அதில் பற்றி உங்களுக்கு வேணுமெண்டா நான் ஒரு முறை வந்து கதைக்கிறேன். அதில் ப்ராப்ளம் இல்லை. இல்ல, ஆனா நான் கேட்கிறது எங்களால இதை தவிர்க்க முடியுமா? எங்களால தான் அது வருதா? அதைத்தான் நான் கேட்கிறேன். இல்ல இல்ல, உங்களால வரையில உங்களோட பாடி சேஞ்சஸ், அதாவது பாடி சேஞ்சஸால தான், பாடியில இருக்கிற ப்ராப்ளங்களால தான் உங்களுக்கு வெர்டிகோ அல்ல டிசினஸ் வருது. இது நியூரோலஜிக்கல் கோர்சஸா இருக்கலாம், வேற டிஃப்ரெண்ட் கோர்சஸா இருக்கலாம். அதுபடியா உங்களுக்கு ஒழுங்கான உங்களோட ஓன் டாக்டர் வந்து உங்களோட ஒழுங்கா ஹிஸ்டரி எடுத்து எக்ஸாமின் பண்ணி என்ன வெர்டிகோ வருதுன்னு பார்த்து அதுக்கான வயது போனாக்கள் வந்து இந்த தலைச்சுத்தால சாவு பண்ணினோம். அதுக்கு அநேகமான இல்லை நாங்கள் கோர்சஸ் கண்டுபிடிக்கிறது இயலாது. அது வந்து நியூரோலஜிக்கல் இன்பேலன்ஸா இணையமா இருக்கு. அந்த நர்வஸ் சிஸ்டங்களால இருக்கலாம். அவைகளுக்கு நாங்கள் சர்க்கல பீட்டா ஹிஸ்டின் அந்த டேப்லெட்ஸை கொடுக்குற நாங்கள் அதை வைக்கிறது டிசினஸுக்கு ஹெல்ப் பண்றது. மற்றபடி உங்களுக்கு டிசினஸ் வேற காரணங்கள் இப்போ இயர் ப்ராப்ளங்கள் அதுகளால வருகுதுன்னு சொன்னா அதை ட்ரீட் பண்ணினா உங்களுக்கு டிசினஸ் குறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, நன்றி. நீங்கள் ஒன்றும் பிள்ளையா விட்டு உங்களுக்கு வெர்டிகோவோ டிசினஸ் வர இல்லை. ஓகே, நன்றி. அடுத்ததாக மீடியா நாகேந்திரன் அம்மா. வணக்கம் எல்லா மாஸ்டருக்கும். வணக்கம் டாக்டர் ஹேமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், அடிக்கடி நாங்கள் டெம்பிள்ல காணுவோம். முதலாக நாங்கள் புட்டபத்திரம் உங்களோட மம்மியோட வந்திருந்த நீங்கள் 2010 நினைக்கிறேன். என்னென்ற டாக்டர் உண்மையா நல்ல ஒரு பேச்சுண்டை தந்தீங்கள். உங்களுக்கு உண்மையா தேவையான ஒன்றுதான் பெயின் மேனேஜ்மெண்ட். இப்ப நாங்கள் அந்த இதை மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறபடியா நாங்கள் கட்டாயங்கள் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. நன்றி டாக்டர். மற்ற எனக்கு ஒரு கேள்வி உண்டு. என்னண்டா எனக்கு ஒரு போன், அதாவது இந்த பாதத்தின் போன் உடைஞ்சு இப்ப 2 months. அப்ப நான் இன்னைக்கு எல்லாம் போய் பூட்ஸ் தான் நான் போட்டு கொண்டு இருக்கிறேன். 2 months ஆகுது. இப்ப அந்த எலும்பு உடைஞ்சபடியா நான் திரும்ப ரிக்கவரியா நார்மல் லைஃபுக்கு வாரண்டு இவ்வளவு நாள் எடுக்கும். அப்ப நான் திரும்ப பாரம் தூக்கி நடந்து கால்ல எந்த போன் உடைஞ்சிருக்கு? எந்த கால்? சின்னி விரலுக்கு அடுத்ததா இருக்கும்.
அப்ப அந்த பாதத்துக்கு விரலில் விரலிலேயே உடைஞ்சிருக்கு அல்லது விரலில பாதத்தில் பாதம் 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 மெட்டாடாசல் அந்த பாதத்துல இருக்கிற லோங் போனா உடைஞ்சிருக்கு. ஓமோ லோங். இப்ப இதுல என்னண்டா, நான் இதுல ஆன்சர் சொல்றதுல பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ராக்சர் வந்து என்ன மாதிரி நடந்திருக்கு, முழுதாக உடைஞ்சிருக்கா, டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கா, இல்ல ஹேர்லைன் ஃப்ராக்சரா வந்து இருக்குதா, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யுது, அதை டிபெண்ட் பண்ணித்தான் உங்களுக்கு அந்த அட்வைஸ் அமையும். இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ராக்சர் பண்ணி டிஸ்பிளேஸ் ஃப்ராக்சர் உங்களுக்கு நெயில் போட்டு அப்படியெல்லாம் செய்திருந்தா அதுண்ட ரிக்கவரி டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு உண்மையாக உங்களுக்கு அட்வைஸ் வந்து உங்களோட ஓர்த்தோபீடிக் சர்ஜன் தான் உண்மையாக உங்களுக்கு சொல்ல வேணும். இப்போ நான் ரேண்டமாக சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் பாதத்தில் வந்து உங்களோட வெயிட் பேரிங்கன்னு சொல்கிறது, இப்போ உங்களோட முழு வெயிட் உங்களோட பாதத்தில் போடுறீங்களே என்ன, இப்போ ஆனப்படியா அதில் நீங்கள் வெயிட் பேர் பண்ணுறது வந்து டிபெண்ட் ஆன் வந்து உங்களோட ஃப்ராக்சருண்ட சிச்சுவேஷன் ஹீலிங் என்ன மாதிரி ஹீல் பண்ணியிருக்கு, ஜாயின் பண்ணி இருக்குதா, அதுகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ ரேண்டமாக ஒரு ஆளுக்கு இந்த ஃப்ராக்சர்னு சொன்னால் இவ்வளோ வீக்ஸால் நீங்கள் வெயிட் பேட் பண்ணலாம்னு சொல்கிறது வந்து டிஃபிகல்ட். அப்படியே நான் அதில் ஒரு ரோங்கான அட்வைஸை உங்களுக்கு தர விரும்ப இல்லை. அது நீங்கள் வந்து ஒத்தோபெடிக் கிளினிக்கு போய் இப்போ பூட்ஸ் வேர் பண்ணி இருக்கிறீங்க, நீங்கள் திரும்பியும் வந்து போய் பிறகு ஒரு எக்ஸ்ரே எடுப்பீங்களோ, அதை ஜாயின் பண்ணிட்டு பார்க்க, அதை எடுத்துட்டீங்களா? எடுக்கிறேன். அதை எடுத்த அப்புறம் தான் உங்களோட கன்சல்டன்ட் சொல்லுவார் என்ன மாதிரி அதை ஜாயின் பண்ணியிருக்கு, இப்போ நீங்கள் ஸ்லோலி நீங்களோட நார்மல் இதுக்கு போகலாம்ன்றதை உங்களோட ஒர்த்தோபெடிக் சர்ஜன் தான் சொல்லுவார். நான் இதில் வந்து தவறான அட்வைஸை சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. எக்ஸ்ரேயும் பார்க்கவும் இல்லை தானே, பார்க்காம சொல்லவும் இல்லாதானே. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக மீனாம்பி அம்மா லண்டன்ல இருந்து பேசுறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். கேமாமா, அருமையான அருமையான கருத்துகள் எல்லாம் எங்களுக்கு தந்தீங்கள். இந்த வயதுல உண்மையில நாங்கள் இந்த தியான இதுல இருக்கிறதாலே இந்த தளத்துல நீங்க சொன்ன ஹெல்ப் எல்லாம் எங்களுக்கு நடக்குது. ஷேர்ல இருந்து யோகா செய்யறதுக்கு எல்லா இதுகளும் அவைகளும் கடமை. இந்த டிப்ரெஷனை கிளியர் பண்ணக்கூடியதா உங்களை போல அருமையான அருமையான பேச்சாளரை தந்து எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்யணும். அதெல்லாம் நாங்கள் செய்த புண்ணியம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது. உண்மையிலே எங்களோட மருமகளிட்டையே நான் கேட்காம உங்களை கேட்குறேன். நான் ஒரு டாக்டர் தான். நான் ஒருக்கா கைலாஷ் போக இருக்கிறேன். நான் இப்போ மெடிடேஷனுக்கு வந்து 3 வருஷத்துக்கு மேலே நான் ஒரு பரசித்தமால் கூட என் உடம்புக்கு செலுத்தே இல்லை. ஆனால் எங்களை கூட்டிக் கொண்டு போகிறவர் இப்போ கட்டாயம் எனக்கு அந்த டிபி எதிர்ப்பு சக்தி அந்த ஊசியும், மற்றது இந்த ஊத்துக்கு போடுற ஊசியும், மற்றொரு ஃப்ளூ வேக்சின் அதுவும் கட்டாயம் போட வேணும் என்று சொல்றார். எனக்கு விருப்பம் இல்லை. நான் போடாம போகத்தான் 100% நினைக்கிறேன். மருமகளை கேட்டா போட சொல்லுவான்றதுக்காக இன்றைக்கு அவா இல்லாத நேரம் உங்களை கேட்கிறேன். உண்மையில நான் அது போட வேணுமா? கட்டாயம் இங்க போட்டுத்தான் போக வேணும். ஏன்னு சொன்னா உங்களோட வயது போக போக எதிர்ப்பு சக்திகள் குறைவு. நீங்கள் புது இடத்துக்கு போறீங்க, அங்க எந்த விதமான வருத்தங்கள் எல்லாம் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வருத்தம் தொத்துற சான்ஸ் கூட. அதோட அந்த ரிமோட் ஏரியாவுக்கு போயிருக்கல, அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ மேக்சிமம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி போகிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஆனப்படியே நீங்கள் எல்லா விதமான இந்த ஜாப்ஸ் இதுகளும் போட்டு தான் நீங்கள் போக வேண்டும். நன்றி நன்றி. நான் அவங்க கேட்காமலே ஒழிச்சிருந்தேன்னா நான் போடாம தான் போக வேணுமெண்டு. எனக்கு இந்த உடம்புக்கு ஒரு கெமிக்கலும் செலுத்தக்கூடாது. இந்த மெடிடேஷன் என்ற ஒரு பிடிவாதத்துல தான் இருக்கிறேன். உண்மையிலே அதுக்கு தகுந்து நான் ஒரு நாளும் எனக்கு ஒரு காய்ச்சலோ ஒன்றுமே வாரதும் இல்லை, ஒன்றும் செய்யல. அப்படின்னு இப்ப தேவையில்லாம இதை செலுத்துவான்னு எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. சரி, வீட்டை இருக்கேக்க ஓகே. இப்ப நீங்கள் ஒரு சின்ன சர்க்கிள், நீங்க வெளியில போறீங்க, அதுக்கு ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போறீங்க, பல விதமான ஆட்கள் வேற வேற ஊர்ல இருந்து வரையினம், அவைகளுக்கெல்லாம் வேற வேற வருத்தங்கள் எல்லாம் இருக்கலாம். அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க போயிக்க உங்களை மேக்சிமம் ப்ரொடெக்ட் பண்ணி போறது இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த இன்ஜெக்ஷன் போடுறதால உங்களுக்கு வேற ஒரு தாக்கம் வராது, நீங்களை பயப்பட தேவை. ஆனப்படியா ஒரு டாக்டர் அவங்களுக்கு அட்வைஸ் சொன்னா கட்டாயம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி போங்கன்னு தான் சொல்லுவேன். நன்றி அம்மா, நன்றி நன்றி. உங்களை அவ்வளவு நம்பிக்கை இருந்ததால நான் இப்ப உங்களை கேட்டேன். நான் அருமையான அருமையான உண்மையிலே நாங்கள் கொடுத்து வச்ச நாங்கள் உங்களை போலி ஆக்களை சந்திக்கவும் இப்படி எல்லாம் உங்கள்ட்ட அட்வைஸ் கேட்கவும் நாங்கள் கொடுத்து வச்ச நாங்கள் இந்த தளத்துக்கு எப்பவும் நாங்கள் உண்மையா நன்றிக்கு கடன்பட்ட நாங்களா இருப்பேன். நன்றி அம்மா. மீண்டும் வாங்கோ. அடுத்த முறை எல்லாரும் கேட்ட கேள்விக்கு தலைச்சத்துக்கும் என்ன செய்யலாம்ன்றதோட வாங்கோ. எனக்கு தேவையில்லை, ஆனா கேட்டு வைப்பேன் மற்றவர்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணலாம்.
மீனா மீனாம்பி அம்மா அவர் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தியானம் செய்தாலும் ஓ அவர் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கொள்ளத்தான் வேணும். நன்றி. சரி சரி அடுத்ததாக தமயந்தி சிங்கார வடிவு பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ஹீமா மாஸ்டர் நீங்க மிகவும் அருமையாக இந்த பெயினை பற்றி எல்லாம் சொன்னீர்கள். எனக்கு ஒரு சின்ன கேள்வி டாக்டர், என்னென்றால் நீங்க இந்த பேலன்ஸ் எக்ஸசைஸை பற்றி சொன்னீர்கள். அந்த பேலன்ஸ் எக்ஸசைஸ் நாங்கள் நெடுக செய்ய வேணுமா என்றுதான் கேட்கிறோம் உங்கள்கிட்ட. அந்த நீங்கள் கேட்டு கட்டாயம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செய்யுங்க, கொஞ்சம் பேலன்ஸ் எக்ஸசைஸ் செய்யுங்க. கிராஜுவலாக செய்து கொண்டு போனால் உங்களோட பேலன்ஸ் வந்து என்னென்று சொன்னால் வயது போக போக இப்போ எங்களோட நியூரோலஜிக்கலால் எங்களோட பேலன்ஸ் இல்லாம போகுது. காலில் சென்சேஷன் குறையுது, காலில் பாதங்களில் இப்போ நாங்கள் விழுகிறது வந்து கூடவா இருக்கும். ஃபோல் வந்து வயது போக போக ஆட்கள் அடிக்கடி விழுந்து கை கால்கள் உடைகிறதுகள் கூட. ஆனப்படியாக வந்து பேலன்ஸ் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தலை சுத்துது, இப்போ வேர்ட்டிகோ டிசினஸ் எல்லாம் சொல்றது வந்து பார்ட் ஆஃப் த இந்த பேலன்ஸோட தான் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த பேலன்ஸ் எக்ஸசைஸ் நீங்கள் செய்து கொண்டு வரைக்கும் இந்த டிசினஸ் வேர்ட்டிகோ எல்லாம் கூட குறைவாக இருக்கு. அதனுடைய கட்டாயம் நீங்கள் செய்கிற எக்ஸசைஸோட பேலன்ஸுக்கும் எக்ஸசைஸ் செய்யும். நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா. அது கேட்கத்தான் எடுத்தேன். சரி, நன்றி. நன்றி. இப்பொழுது சிட்னியிலிருந்து வசந்தராஜ் மாசம் உங்களோட கை 5-6 தரம் விழுந்து விழுந்து அழும்போது தயவு செய்து நீங்க பேசினா நல்லா இருக்கும். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கள். நன்றி, வணக்கம். நான் கையை மற்றவர்களுக்கு இடம் கொடுப்பதற்காகத்தான் நான் கடைசியாக வேற விரும்பினேன். என்னென்னு சொன்னால், நான் இந்த ஸ்பீச்சை கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தும் உங்களுடைய கேள்வியல் நீங்கள் கதைக்கிற இதிலிருந்து நான் உங்களுடைய ஸ்பீச்சை வந்து முற்றுமொழியாக கேட்கக்கூடிய உணரக்கூடியதாக இருக்கிறது. எனக்கும் இந்த ஒரு கேள்வி கேட்க முதல் நான் ஒரு ஒரு கொஞ்சம் உங்களுடைய ஸ்பீச் வந்து மிகவும் நல்லா இருந்தது. உங்களுடைய அருவாசியில் நான் இடையில வந்து தான் கேட்டுறேன். மிகவும் நல்லா இருந்தது. அது மிகவும் வந்து இன்றைய நிலையில் வந்து வயது போகின்றவர்களுக்கு மட்டுமில்லை, எல்லோருக்கும் இந்த கால் பிரச்சனை வந்து வெளிநாடுகளுக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் இருக்க பார்க்கின்றது. ஆனால் மட்டும் இல்லை, உங்களுடைய கருத்துக்களோ மிகவும் உற்சாகம் வந்து அதில் வந்து குகணேசன் ஐயா சொன்னது எனக்கு ஒரு கேட்ட கேள்வி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து ஒரு விஷயம் என்ன மாதிரி சொன்னால், ஒருவர் வந்து கடவுள் வந்து கேட்டாராம் வந்து பக்கத்து வீட்டுக்காரனை வந்து பார்த்து, என் 2 பக்கத்து வீட்டுக்காரனும் எப்போதும் சண்டை. அப்போ முன் வீட்டுக்காரனை பார்த்து கேட்டாராம், நான் உனக்கு தாரதில் 2 மடங்கு உன்னுடைய எதிரிக்கு கொடுப்பேன்னு சொல்லி. அப்போ வந்து அவன் கேட்டானாம் வந்து எனக்கு என்ன அந்த இந்த எதிரிக்கு நான் ஏதாவது ஒரு இதோண்டு செய்யணும் சொல்லி என்னுடைய ஒரு கண் கூடாக போகணும் என்று சொல்லி கடவுள்கிட்ட கேட்டிருக்கிறான். கடவுள் தேய்ச்சி போனாரான், தான் இவனுக்கு கொடுக்கல 2 மடங்கு அவனுக்கு கொடுக்கணும் எதிரிக்கு. அப்போ 2 கண்ணுக்கும் அவனுக்கு கொடுங்க. கடவுள் சரியா குழம்பி போனார் அவன் கேட்ட கேள்விக்கு வந்து. அதே மாதிரி தான் குணேசன் ஐயா அவர் கேள்வியோட்டு கேட்டால், ஒரு கால் சுகமா இருக்கிற ஒரு காலுக்கும் ஆப்ரேஷன் மற்றதுக்கும் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது நான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக வச்சிருந்தது. ஏன்னா சுகமா இருக்கிற ஒரு காலுக்கே நிறைய செய்வான்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டு அதுக்கு நீங்கள் நல்ல ஒரு பதிலையும் கொடுத்துருக்கிறீங்கள். மற்றது எனக்கும் இந்த காலில் வந்து சில நேரத்தில் வந்து ஒரு டிக் டிக் டிக்ன்னு நடந்து போகிற போது சில நேரத்தில் ஒரு சத்தம் கேட்கும். நான் யோசிச்சு சில நேரம் அது சில நேரம் கடவுள் தார மியூசிக்காக நடந்து போகிறதுக்கு இன்னும் கூட டான்ஸ் ஆனால் நல்லா இருக்குமோன்னு சொல்லி எனக்கு நான் யோசிக்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் சொன்னது கருத்துகளின்படி நான் கேட்டுக்கொண்டேன். அது நான் நீங்கள் இந்த அந்த கடலில் அந்த காலில் இருக்கிற ஒரு அந்த ஆயில் தன்மை ஒன்று குறைஞ்சி போகிறதுக்கு சில நேரம் காரணமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் கவனமாக இருக்கோம்னு சொல்லியிருக்கிறீங்கள். அதுக்கு நீங்கள் சொன்னீங்கள் நாங்கள் வந்து சில புரோட்டீன் சம்பந்தமான மற்றது விட்டமின் சி, விட்டமின் டி, கல்சியம் அண்ட் டி இதில் சாப்பிட்ற நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு மேலே வேறு நாங்கள் மற்ற எக்ஸசைஸும் வந்து எங்களோட பேலன்ஸ் பண்ணுறது எக்ஸசைஸ்னு சொல்கிறீங்க. ஆனால் மட்டும் நான் உங்களுடைய கருத்துகளிலிருந்து நியாயமான விஷயங்களை பெற்றுக்கொண்டேன். மிகவும் நன்றி. நீங்கள் அந்த கோகணேசன் ஐயா சொல்கிறது நான் கேட்டேன். நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு சேவையை செய்திருக்கிறீங்க. அவர் இன்றைக்கு வந்து எங்களுடைய இதில் வந்து உற்சாகமாக வந்து நல்ல காரியங்கள் வந்து இவ்வளோ கருத்துக்கள்லாம் சொல்லுவார். அவர் சொல்றதுக்கும் நீங்களும் ஒரு காரணம் வந்து எனக்கு தெரிய வருது. அந்த இறை அவரை நீங்கள் டெஸ்ட் பண்ணி அவரை நீங்கள் கவனமாக கவனித்த மட்டும் இன்றைக்கு அவர் எங்களுக்கு எவ்வளோ பிரயோசனமாக இருக்கிறார். அதுக்கு நான் நன்றி சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக டாக்டர் சிவச்சந்திரிகா மாஸ்டர், நீங்க கதைக்கலாம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் டாக்டர் ஹிமா. நான் ஒரு வித்தியாசமான கொஸ்டின் தான் கேட்க போறேன். நீங்கள் சொல்ற அத்தனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். 2 பேரை நான் உதாரணமாக கொண்டு வரேன். ஒன்று என்ன கொண்டு வரேன், நான் வந்து எனது சிறிய வயதுல எனக்கு பெயின் இருக்கிறது, இந்த எல்லா யோயின்ஸும் வீங்கிறது. ஆனா நான்
செக் பண்ணி எந்த பிளட்ல ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சின்ன பிள்ளையால இருக்கீங்க. கிட்டத்தட்ட 28 வயசுக்கு பிறகு எனக்கு ஒரு பெயினும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்ப நான் ஒரு தியானம் செய்யறேன். நான் நிலத்துல சம்மாடி கொட்டி கொண்டுதான் இருந்து செய்வேன். எனக்கு ஒருக்கா சியாட்டிக்கா வந்தது, அதுக்கும் நான் ஒரு மருந்தும் குடிக்கல. ஆனா நான் செய்யறது லாஃப்டர் யோகா செய்யறேன். நான் 10 மார்னிங்ல எழும்பி அதே மாதிரி மெடிடேஷன் செய்வேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு மருந்தும் குடிக்கல. என்னுடைய அம்மம்மா 90 வயது. நான் இலங்கைக்கு அண்மையில போனேன், அழுது கொண்டிருந்தா. பெயின், இந்த கையை இப்படி தூக்கி இப்படி சாப்பிட மாட்டா. அதுக்கு நான் யோகா தான் சொல்லி கொடுத்தேன். அவ 3 நாள் 4 நாள் தொடர்ந்து செய்தவா, மெடிடேஷனும் நல்லா செய்வா. அவ காலையில எழும்பி முகமெல்லாம் கழிப்பட கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு இருந்த அந்த பிரார்த்தனையண்டே இருப்பா. அந்த நேரம் கதைக்க போலாலும் பேசுவா. நான் கும்புற நேரம் உங்களை யார் வர சொன்னான்னு கத்துவா. ஆனா பிறகு பார்த்தால் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த லாஃப்ட் யோகா மார்னிங்ல செய்வா. இப்ப வீட்டுக்கு முன்னால உள்ள பூக்கண்டுக்கு கீழே புல் எல்லாம் இருக்கும், அதை புடுங்குவா. ஏன்னா எனக்கு அது அதிசயம். ஆனா ஒரு 2 பேரும் ஒரு மருந்தும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம். உங்களோட கருத்தாவளவு ஒத்துக்கொள்றேன். ஆனா இப்ப ஒரு சம்பவம் எங்கட வாழ்க்கையில இருக்குது. இப்ப இது இதைத்தான் நான் நான் உங்களுக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி பெயின் டாலரன்ஸ், அதைத்தான் நான் சொல்றேன். அதான் வில் பவர். அதாவது நாங்கள் இல்லை எங்களோட பெயினும் இப்ப நாங்கள் நான் சொன்னேன் டிப்ரெஷனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எங்களை பெயின் கூடவா இருக்கு. நாங்கள் எல்லாமே டாலரன்ஸ். சில பேர் வில் பவர் இருக்கு, இல்லை எனக்கு இந்த நீ பெயின் நோவுது தான், ஆனா நான் தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்யப்படுறேன். அது அந்த வில் பவர். அதாவது நான் அந்த பெயினை தாங்குவேன். அதுகள் தான். இப்ப நீங்க யோகா செய்யக்க என்ன செய்யறீங்க, ஜாயிண்ட்களை மூவ் பண்றீங்களா, அப்ப அது உங்களோட பெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப உங்களோட அம்மாக்கு ஷோல்டர் பெயினா இருந்திருக்கும், அதனாலதான் அவ கையை உயர்த்தி எல்லாமே இருந்திருக்கு. அப்ப அந்த ஷோல்டர் பெயின், பேக் பெயின், கிட்ட போய் தொட்டா கத்தினவா. இப்ப ஒன்றும் இல்ல. இப்ப யோகா, மெடிடேஷன், பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பார்ட் ஆஃப் த நான் மெடிக்கல் ஆப்ஷன். அதாவது புத பெயின். இப்ப கட்டாயம் இந்த எத்தனையோ பேர் இப்ப ஆல்டர்னேட்டிவ் தெரப்பின்னு சொல்லி இதைத்தான் கூட விரும்புகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த சேலஞ்சஸ் நாங்களே என்ன சொல்றோம், அந்த மெடிக்கேஷனை கொடுக்க அந்த இன்டராக்ஷன் ஒரு ஒரு மெடிக்கேஷன் கொடுத்த இன்னொரு வருத்தது கிட்னியை தாக்குது, அல்சரை தருது, ப்ளீடிங்கை செய்யுது. அதால நான் மெடிக்கல் ஆப்ஷனை தான் நாங்கள் கூட ப்ரிஃபர் பண்றோம், பேஷண்ட்டை என்கரேஜ் பண்றோம். அதான் உங்களுக்கு இதுல திருப்பி சொன்னா எக்ஸசைஸ் செய்யறது, யோகா, மெடிடேஷன் இதுகளை செய்யறதால நீங்கள் 100 கட்டாயம் மெடிக்கேஷன் எடுக்கிறத விட எங்களோட பெனிஃபிட் எடுப்பீங்க. நான் அப்படியே கட்டாயம் அதை நான் என்கரேஜ் பண்ணுவேன். அதைத்தான் நீங்க அடுத்ததையும் ஸ்ரீயும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ. அண்மையில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் என்ற வீட்டை வந்தவா, அவாக்கு அந்த சந்திரிகா கீழில இந்த மற்ற இந்த 5 பேர் கையை ஒரு எடுத்திருக்கீங்க. 20 செகண்ட்ல முடிக்கிறேன். அவன் கால்ல ஹீலிங்ல பெயின் சொன்னா, நான் இந்த லாஃப்டர் தான் அவருக்கு நான் சொன்னேன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னவா. மிக்க நன்றி, பாராட்டுகள். உங்களோட சிறப்பான பேச்சுக்கு வாழ்த்து கூறி விட வருகிறேன். நன்றி நன்றி. அடுத்ததாக சேகர் மாஸ்டர் நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணுங்க. நன்றி டாக்டர் ஹேமா. தேங்க்யூ டாக்டர். இப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, 25 வருஷத்துக்கு முதல் நான் ஒரு ஒரு விபத்துமாகி விழுந்து, ஒரு பிரிட்ஜிலேருந்து விழுந்து தலை அடிபட்டு இந்த பிரெயின் இன்ஜரி 25 வருஷத்துக்கு முதல் இப்போ ரிகவர்ட் ஆகி மென்டலி நான் பெட்டராக இருக்கிறேன். ஃபிசிக்கலி எனக்கு இதில் பார்க்க போனால் இதில் ஒரு முறிவு, பிரெயின் இன்ஜரி, மற்ற முழங்கால் முழங்கால். அப்போ ஃபிசிக்கலி இது மற்ற பிரெயின் இன்ஜரி. அப்போ இப்போ மென்டலி நான் ரிகவர்ட் ஆகிட்டேன். ஆனால் ஃபிசிக்கலி நான் பெருசாக ஒன்றும் வேலையில் செய்ய மாட்டேன். ஆனால் நல்லா திங்க் பண்ணுவேன், நல்லா கதைப்பேன். ஆனால் ஃபிசிக்கலி ஒன்றும் செய்ய மாட்டேன், பெருசாக செய்ய மாட்டேன். மற்றது நான் இப்போ என்ன கேட்குறேன்டா, நீங்கள் இப்போ ஒக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு சொன்னீங்க, அப்படியான அப்பாயின்மெண்ட் நான் இப்போ ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஜிபியில் அப்பாயின்மெண்ட் வந்து வச்சிருக்கேன் இந்த கேரை. அப்போ அந்த அவர்கிட்ட போய் சொல்லலாமா, எனக்கு ஒக்குபேஷனல் தெரபிஸ்ட் நான் ஒன்றும் செய்யாமல் அந்த கூட பேசாம இருக்கிறதுலேயே நேரம் கூட போகுது, எக்ஸசைஸ் அது சில குறைவு. மற்றவங்களோட இன்னொன்று கேட்கணும், எனக்கு அந்த பேலன்ஸ் பிரச்சனையும் இப்போ இருக்கு. விழுற மாதிரி, மற்றது
டிமென்ஷியா அப்படி சொல்லக்கூடாது, மறதி நிறைய மறதிமாய் இருந்தா அப்போ ஒரு இது ஒரு வித்தியாசம் காட்டுது. அப்ப அந்த பேலன்ஸ் எக்ஸசைஸ்ன்றது யூடியூப்ல போய் பார்க்கலாமா, இல்லாட்டி அதுக்குன்னு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் ஏதாவது நீங்க கொடுப்பீங்களா? அந்த எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். ஓகே, என்னன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க விழுகிறீங்கன்னு சொன்னால் NHS ஒரு சர்வீஸ் இருக்கு, இன்டகிரேட்டட் ஃபோல் அண்ட் போன் சர்வீசஸ் இருக்கு. நீங்க ஜிபிட்டு சொல்லுங்க, நான் அடிக்கடி விழுகிறேன் என்று சொன்னா என்ன அந்த ஃபோல் கிளினிக்கு சாரி ஃபோல் டாக்டர், கிளினிக் நான் விளையில, ஆனா விழுகிற மாதிரி இந்த விழுகிறமா பேலன்ஸ். அதுதான் ஃபியர் ஆஃப் ஃபாலிங், அதாவது விழுகிற போறன்னு பயம் இருந்தாலே காணும் அது. அதை வச்சுக்கொண்டே நாங்கள் உங்களை அந்த ஃபோல் கிளினிக்கு ரெஃபர் பண்ண. நீங்கள் உங்களோட ஜிபிட்ட கேளுப்போ என்ன ஃபோல் கிளினிக்கு ரெஃபர் பண்ணுது. இப்ப விழுந்தால மட்டும் இல்ல, ஒரு விழறண்டு பயப்படுற ஆள், அதாவது நீங்க நடக்க பயப்படுறீங்க, அவையிலையும் வந்து நாங்க ரெஃபர் பண்றது. அங்க என்னன்னு சொல்றீங்க, அது ஒரு ஸ்பெஷல் கிளினிக். அங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் அவைகள்ட்ட வந்து அப்பரேட்டஸ் இதுக்குன்னு சொல்லி ஃபோல் கிளினிக்ல வித்தியாசமான அப்பரேட்டஸ் இருக்கு. அங்க உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், அந்த ஃபோல் வந்து பேலன்ஸ் குறைஞ்சு நீங்க விழுகிறதால அந்த கான எக்ஸசைஸை செய்து தச்சில உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது அப்பரேட்டஸ் தேவை என்று சொன்னா, இப்ப ஃப்ரேமை கொண்டு நடக்க வேணுமா அல்லது தந்திருக்கேன் ஃப்ரேமும் வாக்கிங் ஸ்டிக்கும் இருக்கு. ஆனா நீங்கள் அப்படி ஃபோல் கிளினிக்கு ரெஃபர் பண்ண சொல்லுங்க. மற்றது வந்து கேளுங்கோ, உங்களை ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ரெஃபர் பண்ண சொன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அந்த வீட்டை விசிட் பண்ணி நீங்க இருக்கிற வீட்டு சிச்சுவேஷனை பார்த்து உங்களுக்கு என்னென்ன அடாப்டேஷன் செய்யணுமோ, சரி உங்களுக்கு டாய்லெட் சீட் தர வேணுமா, அல்லது உங்களுக்கு ஹை சேர் தர வேணுமா, இல்லை உங்களுக்கு ரெயில்கள் பூட்ட வேணுமா, அதுகளை அசஸ்மெண்ட் செய்து உங்களுக்கு அவியல் வந்து அதுக்கான ஹெல்ப்பை ஃப்ரீயா NHS செய்யும். நீங்க ரெண்டு கேளுங்க, ஒன்று ஃபோல் கிளினிக், மற்றது ஆக்குபேஷனல் ஹெல்த். இப்ப நீங்க மூவ் பண்ற மொபிலிட்டி எக்ஸசைஸ் வேணும்னா நீங்க பிசியோதெரபியிட்ட கேட்க வேணும். இப்ப ரெண்டு விதமா பிசியோதெரபி வரைவினம், வீட்டை விசிட் பண்ணிவினம், எவ்வளவு கம்யூனிட்டி பிசியோன்னு சொல்லுவினம், வீட்டை வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரும். அல்லாட்டி நீங்கள் பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் அங்க போய் அந்த இடத்துல போய் அங்க நீங்க பிசியோதெரபி. அப்ப நீங்க பிசியோதெரபி, ஃபோல் கிளினிக், ஆக்குபேஷன் இந்த மூன்றே கேட்கலாம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நன்றி நன்றி. அடுத்ததாக சூரிய மாஸ்டர், நீங்க பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து 1919 ஆண்டு நான் இடது பக்கம் விழுந்து நான் அதெல்லாம் கை முறிஞ்சது. அதுக்கு எனக்கு எலக்ட்ரானிக் ஆசிட்னு சொல்லி ஒரு டேப்லெட் தந்தது 70 மில்லிகிராம். அது 5 இயர்ஸ் போட சொல்லி, இப்ப 5 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. அவன் இன்னும் நிப்பாட்டு இல்லை. ஆனா அது போட்டா எனக்கு கிட்னி ரெண்டும் நோவுது, பெயிண்ட் உள்ள இருக்கு. பிறகு நான் டாக்டரோட காய்ச்சி இருக்கிறேன். அவ சொன்னா தான் திருப்பி எங்களோட செயின்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிட்டலோட காய்ச்சி பிசியோதெரப்பி அவையோட காய்ச்சி போட்டு தான் திருப்பி இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து போட்டு தான் சொல்றேன்னு சொல்லி. ஆனா இப்ப என்ன அப்படி எடுக்கணுமா, அது அப்படியே விடாட்ட நான் விட்டுருப்பேன். என்னன்னு சொன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஆசிட் தந்திருக்கணும்டா, அதுக்கு காரணம் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குண்டு. அதாவது நான் ரெண்டு சொன்னேன், ஒன்று ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது, மற்ற ஆஸ்டியோபோரோசிஸ் தின்னிங் ஆஃப் த போன் வந்து தின்னா இருக்கு. இப்ப நீங்க விழுந்த உடையேக்க போன் ஸ்கேன் செய்திருப்பீங்க, அல்லது எக்ஸ்ரேல பார்த்திருப்பீங்க. போன் ஸ்கேன்ல பார்த்து உங்களுக்கு ஒஸ்டியோபோரோசிஸுக்கு, அது ஒஸ்டியோபோரோசிஸ் வேர்ஸா வராம இருக்கிறதுக்கு, பிறகும் இந்த போன்கள் உடையாம இருக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் ஆசிட் அது வந்து நீங்க மேக்சிமம் 5 இயர்ஸ் தான் எடுக்கணும், அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஹார்ட்டுக்கு ரிஸ்க் ஒன்று சொல்லி 5 வருஷத்துக்கு நாங்கள் அதை நிப்பாட்டி போடுவோம். நீங்கள் 5 வருஷத்துக்கு கூட எடுக்கிறீங்களா, நீங்க ஜிபிட்ட சொல்லணும், நீங்கள் 5 வருஷம் எடுத்துட்டேன், இதை நிப்பாட்டுறீங்களான்னு கேளுங்க. நாங்கள் 5 இயர்ஸுக்கு மேல கொடுக்குறீங்க. ஆனா நீங்க கால்சியம், விட்டமின் டி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கோம். ஓகே, ஒஸ்டியோபோரோசிஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனா ஒஸ்டியோபோரோசிஸ்க்கான இந்த மருந்து 5 வருஷத்துக்கு மேல எடுக்கல. அதனுடைய கால்சியம், விட்டமின் டி, புரோட்டீன் அதுகள்ல வந்து கூட கன்சென்ட்ரேட் பண்ணி அதை கூட எடுத்துட்டு வாங்க.
தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சூரி மாஸ்டர். நான் நிகழ்ச்சி நிரல் நாளையான கூறின பிறகு சுரேந்திர மாஸ்டருடன் நாளை காலை 8:45க்கு தியானம் தொடங்கி 9:15 மட்டும் இசை தியானம். அதன் பிறகு தமிழமுது அவர்கள் வழங்கும் நூல் மதிப்புரை, அதாவது ஜெயமோகண்ட கடல் என்ற புத்தகத்திலிருந்து புனிதா சிதம்பரம் அவர்கள் நூல் மதிப்புரை செய்கின்றார்கள். 10 மணியிலேருந்து 11 மணி மட்டும் தியானம். அது அப்போ டாக்டர் சொல்லி கொண்டு வர நாங்கள் எங்களோட மனதை சரியாக வைக்கிறதுக்கு நாங்கள் தியானம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அதை நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். அடுத்தது 11 மணிக்கு பிரிட்டிஷ் தமிழ் வானொலி வழங்கும் டாபிக் கொண்டு அவர்கள் ராமாச்சன் என்பவர் பேச வருகின்றார்கள். அந்த நிகழ்ச்சியை ஆர்ஜே விஜயலட்சுமி அவர்கள் நடத்துவார்கள். மற்ற இரவு 8 மணிக்கு தியானத்துக்கு பின் இசையும் கதையும் அதில் தாயும் தாரமும் என்ற தலைப்பில் பாபு சண்முகநாதன் மாஸ்டரும் தமா சண்முகநாதன் மாஸ்டரும் சேர்ந்து நடத்துகின்றார்கள். ஒரு என்ன சொல்றது, தாயும் தாரமும் என்ற தலைப்பில் செய்வார்கள். நினைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது சுகேந்திரா மாஸ்டர் நீங்கள் உங்களோட கருத்து கேட்கலாம். கேள்வி திரும்பவும் என்னை அளித்ததுக்கு நன்றி. நான் கேட்க போறது என்னவென்றா, இந்த டிசினஸ் வாரத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணமோ என்றதுதான் என்னுடைய கேள்வி. ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே காரணமா அமையும். ஸ்ட்ரெஸ்ஸால டிசீசஸ் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் எல்லா எல்லா வருத்தங்களுக்கும் ஒரு 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 கோஸாத்தான், ஒரு காரணமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, நான் சாட் பாக்ஸையும் இதில் வாசிக்க விரும்புகிறேன் என்று அதிலேயும் ஒரு கேள்வி இருக்கிறது. கலா மகாலிங்கம், thanks your speech, very excellent talk, very good advice, congratulations master. மற்றது ரஞ்சன், கே ரஞ்சன், excellent talk Hima, very useful for everyone including doctors. What do you think the role of glucosamine for osteoarthritis? Thank you. முந்தைய நாங்கள் குளுக்கோசமைட் வித் கொண்ட்ரட்டின்னு சொல்லுவோம். அதை நாங்கள் கனகாலமா எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுத்து கொண்டு வந்தாங்க. பிறகு ரிசர்ச்சில் சொல்லிச்சுன்னா குளுக்கோசமைன் கொண்ட்ரட்டின் நாட் எஃபெக்டிவ், அது ப்ரூவன் இல்லைன்னு சொல்லி எங்களை NHS இப்போ குளுக்கோசமைன் கொண்ட்ரட்டின் கொடுக்குறேன். ஆனால் ஜெனரலாக கன பேஷண்ட் ஓவர் த கவுண்டரில் ஹோலண்ட் பேரட்டில் நீங்கள் குளுக்கோசமைன், ஹை ஸ்ட்ரென்த் குளுக்கோசமைன் வித் கொண்ட்ரட்டின் நீங்கள் வேண்டலாம். ஓவராலாக அது பேஷண்ட் ஃபீட்பேக்கில் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு எடுத்துக்கொண்டு போனீங்களா அது உண்மையாக உங்களுக்கு ஜாயிண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் நான் எந்த பேஷண்ட்டை குளுக்கோசமைன் கொண்ட்ரட்டின் எடுக்க சொன்னால் நான் என்கரேஜ் பண்ணுறது எடுங்க. ஸோ இஃப் கேன் அஃபோர்ட் டு பை, நீங்கள் குளுக்கோசமைன் கொண்ட்ரட்டின் வாங்கி எடுங்க. அது நான் நினைக்கிறது NHS அது காஸ்ட்லி, பெரிய பெனிஃபிட் இல்லை என்றபடியால் நான் அது சொல்றது சரியோ தெரியாது. அதால தான் அதை குறைச்சிருக்கலாம், நிப்பாட்டி இருக்கலாமோ தெரியல. ஆனால் நான் பர்சனலாக எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் உங்களை அஃபோர்ட் பண்ணிடலாம்னா குளுக்கோசமைன் கொண்ட்ரட்டின் வேண்டி எடுக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. நன்றி சுகேந்திர மாஸ்டர். சாட் பாக்ஸ் வாசித்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக